வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம டாக்கு மகாராஜ் இந்த திரைப்பட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கடந்த பொங்கலுக்கு பாலையா நடிப்பில் தெலுங்குல ரிலீஸ் ஆகி சப்டைட்டிலோட திரையரங்கில் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்ற இந்த திரைப்படம் இன்னைக்கு வந்து தமிழ் டப்பிங்கோட நம்ம ரசிகர்களுக்காக ரிலீஸ் ஆகுது. ஒரே வரியில் சொல்லணும்னா தியேட்டரில் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு திரைப்படம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, தலைவர் இதை மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு. இந்த படத்தோட கதை வந்து இதுக்கு முன்னாடி தலைவருக்கு சொல்லப்பட்டு அவரால் நிராகரிக்கப்பட்டு அது வந்து பாலையாவுக்கு போயிருக்கு. இது வந்து 100% தலைவருக்கான ஒரு கதை, ஒரு திரைப்படம். அது தலைவர் நடிச்சிருந்தாருன்னா சரியான ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம வீரம் விஸ்வாசம் இரண்டும் கலந்த ஒரு கதை. வழக்கம் போல பாலையா ஒன் மேன் ஷோ. அவர் தான் ஃபுல் படமும் தன்னுடைய ஒத்த கையால் தூக்கி நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லணும். வழக்கமான பாலையா படங்கள்ல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. பட்டு அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெயினை நிப்பாட்டுறதோ ஹெலிகாப்டர்லேருந்து ஜம்ப் பண்ணுற அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ஜீப்லேயும் கார்லேயும் குதிரையிலையும் மட்டுமே வந்து சண்டை போடுறது. ஆனால் மாஸில் வந்து எந்த விதமான குறையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பற்றிக்கிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு போயிட்டு கதை போகும்போது கொஞ்சம் மெதுவாக ட்ராவல் ஆகுது. பட் எங்கேயுமே ஸ்லோனஸ் கிடையாது, மெதுவாக ட்ராவல் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து சும்மா ஜெட் வேகத்தில் போகுது. ஜெட்டெல்லாம் காமிக்கலே தவிர அவர் வர மாதிரி. பட் ஜெட்டு வேகத்தில் போகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, சரியான ஒரு உண்மையிலேயே அவருக்கு பேர் காட் ஆஃப் மாசஸ் அப்படின்னு வச்சது ஒர்த்து தான். மனுஷன் அதகலம் பண்ணியிருக்காரு. படத்துக்கு படம் அவரோட மாஸ் எல்லாமே ஏறிட்டு வருது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாலையா சொல்லவே வேணாம், அவர் எப்போதும் போல் அதகலம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 3 ஹீரோயின்ஸு. ஊர்வசி அவங்க கவர்ச்சிக்காக மட்டுமே யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. பிரக்யா ஜெய்ஸ்வால் வந்து வெறும் சென்டிமெண்ட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்ரதா ஸ்ரீநாத் அவங்க கதையோட போக்கை மாற்றி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் தான் வந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வில்லனாக வர்ற பாபி தியோல் இன்டர்வலில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் இன்ட்ரொடக்ஷனோட தான் இன்டர்வல் பிளாக்கே வருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ஒரு வழக்கமான ஒரு கொடூரமான ஒரு வில்லன் பாலையாவுக்கு டஃப் கொடுத்து சரியான ஃபைட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ஊர் ஆட்கள் ஆடுகளம் நிறையன்னு விடிவி கணேஷ்லாம் செகண்ட் ஹாஃபில் வராரு சர்ப்ரைசிங்காக. தமிழ் மியூசிக்கில் ஒரு மாஸ் படத்துக்கு என்ன வேணுமோ அதை தமன் வந்து ஈஸியாக அழகாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து திரையரங்கில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு திரைப்படம். ஒன்லி ஃபார் கமர்ஷியல் ஆடியன்ஸ். நீங்கள் உலக சினிமா ரசிக்கிறவங்க தயவுசெய்து இந்த படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை நெகட்டிவாக பேசாதீங்க. இது வந்து ஒன்லி ஃபார் கமர்ஷியல் ஆடியன்ஸு. நான் ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். எந்த லாஜிக் பார்க்க மாட்டேன். எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், நான் போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவேன் அப்படின்னா இது உங்களுக்கான திரைப்படம். அது முக்கியமாக தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு திரைப்படம். ஓடிடியில் வந்து பார்க்கும்போது என்னடா இந்த இவ்வளோ மாசாலாம் நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க. அதனால் நீங்கள் ஒரு கமர்ஷியல் சினிமா ரசிகராக இருந்தால் இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு தமிழ் டப்பிங்கோட திரையரங்கில் வெளியாகிருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.